நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சப்ளிமெண்ட் எடுக்க சொல்கிறாங்க, நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் முக்கியமான சப்ளிமெண்ட் வந்து விட்டமின் டி அப்படின்ற சப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த விட்டமின் டி வந்து நம்ம எவ்வளோ நாள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப அதிக டோஸ் எடுத்தோம் அப்படின்னா விட்டமின் டி லெவல் அதிகமாகறதுனால கால்சியம் லெவலும் உடம்புல அதிகமாகும். ஸோ அதனால நிறைய ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரும், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும், ஒரு படபடப்பு, ஹார்ட்டில் படபடப்பு மாதிரி வரும், ஒரு வயிறு வலி, ஒரு ரீனல் கேல்குலைன்னு சொல்லுவாங்க, அதாவது ரீனல் ஸ்டோன் மாதிரி வரும், கிட்னியில் கல் வர்றது, இல்லை ஒரு கிட்னி ஃபெயிலியர் கூட ஆகிற அளவு கூட போகும், யூரின் அவுட்புட் கம்மியாகிறது. இது எல்லாமே வந்து விட்டமின் டி ஓவராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ்ன்னு இருக்குது. ஒரு 400 to 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் தான் வந்து டிபெண்டிங் அப்பான் த ஏஜ் வந்து நம்ம டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்க்கு மேலே போகும்போது ரொம்ப நாளாக எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த விட்டமின் டி லெவல் வந்து அக்யூமுலேட் ஆகி அதுக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ விட்டமின் டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் எடுங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸை வந்து கன்சல்டேஷன் இல்லாமல் நிறைய எடுக்காதீங்க. சப்ளிமெண்ட்டை நிறைய எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.